ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் ரெண்டரிங் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். பேட்ச் ரெண்டரிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் இமேஜ் தான். ஸோ இமேஜ் சீக்வன்ஸாக நம்ம வந்து ரெண்டர் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து சேவ் இமேஜ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இமேஜ் ஃபார்மேட்டாக ஒரே ஒரு இமேஜ் ஆகும். இதே எனக்கு வந்து இந்த எப்படி அனிமேஷன் படம் தான் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி அனிமேட் பண்ணதை நம்ம வந்து ஒரு மூவி மாதிரி எடுக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேட்ச் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேட்சாக இமேஜை வந்து இமேஜ் சீக்வன்ஸை வந்து ரெண்டர் பண்ணுறது தான் அது பேட்ச் ரெண்டரிங் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரில் போனீங்கன்னா ஒரு பேட்ச் ரெண்டரிங் இருக்கும். இதை கொடுத்தோம்னா ரெண்டர் ஆகும். அதுக்கு முன்னாடி சில செட்டிங்னா இருக்குது பேட்ச் ரெண்டருக்கு. அது என்னென்னு அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ரெண்டர் செட்டிங்கில் போனீங்கன்னா ரெண்டர் செட்டிங்கில் இருக்கும். ஸோ அர்னால்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜேபெக் நம்ம வந்து இமேஜ் ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டில் வந்து ரெண்டர் ஆகணும் அப்படின்னா ஸ்டூடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப் ஃபார்மேட்டு இஎக்ஸ்ஆர் ஃபார்மேட்டு அது மாதிரி எடுப்பாங்க. நான் இப்போதைக்கு ஜேபெக் ஃபார்மேட் வச்சுக்கிறேன். குவாலிட்டி 100 இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம் பர் அனிமேஷன் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து நார்மலாக சிங்கிள் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நேம் ஸ்லாஷ் டாட் எக்ஸ்டென்ஷன், அதாவது எக்ஸ்டென்ஷனுங்கிறது எப்படி வரும்னா அந்த ஃபைல் நேம் எப்படி சேவ் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ ஃபைல் நேம் வந்து நான் வந்து சோடா கேன் கொடுத்துருக்கேன். சோடா கேன் 01 ஆஸ்க் 01 டாட் ஜேபிஇஜி அப்படின்னு வரும். ஸோ அதனால நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ரேஞ்சு எனேபிள் ஆகும். சிங்கிள் ஃப்ரேமில் இருந்துச்சுன்னா இந்த ஃப்ரேம் ரேஞ்சு எனேபிள் ஆகாது. ஸோ வந்து நான் இதை வச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஸ்டார்ட் ஃப்ரேம் வந்து ஒன்றாவது ஃப்ரேம்லேருந்து நான் 40 ஃப்ரேம் வச்சு அனிமேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் 40 கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து டிஃபால்ட்டாக பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நான் அதை வந்து கேமரா 1, அதாவது என்னோட கேமரா வந்து நேம் வந்து கேமரா 1. ஸோ அதனால கேமரா 1 நான் கொடுத்துருக்கேன். என்னோட சைஸு அதாவது இமேஜ் குவாலிட்டி ப்ரீசெட் வந்து ஆல்ரெடி வந்து ஆஃப் ஹெச்டி இருக்குது 540. ஃபுல் ஹெச்டி வேணால் வச்சுக்கலாம், இல்லை வந்து 4K 2K இது மாதிரி உங்களுக்கு எது தேவையாக வச்சுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஆஃப் ஹெச்டி வச்சுக்கிறேன். ரெசல்யூஷன் 720 தான், ஓகேங்களா. ஸோ 72 சாரி. ஸோ இது வந்து பேட்ச் ரெண்டரிங்கான செட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எங்கே போய் சேவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே பண்ணியிருக்கணும், இதை நம்ம மறந்துட்டோம். ஸோ அது வந்து எங்கே போகணும்னா ஃபைலில் போனீங்கன்னா செட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நார்மல் செட் ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு எந்த லொக்கேஷனில் இது வந்து செட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே செட் கொடுங்க. செட் கொடுத்துட்டிங்கன்னா கிரியேட் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ், இதெல்லாம் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகணும்னா டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருங்க, கிரியேட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் ரெண்டர் பண்ண போகிறது வந்து அங்கே போய் வந்து சேவ் ஆகும், ஓகேங்களா. ப்ராஜெக்ட் விண்டோ எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து அசைன் பண்ணணும். ப்ராஜெக்ட் விண்டோ போயிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டருக்குள்ளே வந்து உட்காந்துருக்கும். பிகினர்ஸ் டியூட்டோரியலில் ரெண்டரில் வந்து உட்காந்துருக்கு எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டர் டேட்டா இமேஜஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதில் வந்து தான் ரெண்டர் போய் உட்காரும். ஸோ நார்மலாக நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே செட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை போய் உட்காந்துக்கிறோம். அதேமாதிரி நான் சேவ் பண்ணுறது கூட அங்கே போய் உட்காந்து சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பேட்ச் ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ பேட்ச் ரெண்டர் பண்ண போது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டர் பண்ணும்போது நான் பண்ணதுக்கப்புறம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். என்னென்னா இந்த சோடா கேன் வந்து நீங்கள் நார்மலாக வந்து பிளின் கொடுத்தாக்கலையே உங்களுக்கு வந்து நம்ம டெக்ஸ்சர் அப்டேட் பண்ணிப்போம். அதனால வந்து இந்த ஸ்பெக்குலர் இதில் வந்து நம்ம எதுவுமே கை வைக்கலை. ஸோ அதனால வந்து ரொம்ப ப்ளீச்சாக இருக்கும் அந்த இடம், ரொம்ப வந்து ரெஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நான் இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்பெக்குலர் எவ்வளோ வேணும், ரிஃப்ளெக்டிவிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்னு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். கம்மி பண்ணனால தான் எனக்கு வந்து இந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஃபீல் ஓகே ஆகுதுனாக்கல நான் இதை வந்து பேட்ச் ரெண்டர் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷேடிங் அந்த லைட் வச்சு பார்க்கணும் அப்பவுமே பண்ணியிருக்கணும்னு நான் மறந்துட்டேன், சாரி. ஸோ இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறதுனால இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ரெண்டர் போயிட்டு பேட்ச் ரெண்டர் கொடுக்க போகிறேன். ஸோ பேட்ச் ரெண்டர் கொடுத்தாக்குள்ள எனக்கு என்னென்னா பேட்ச் ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். இமேஜ் சீக்வன்ஸே எனக்கு ரெண்டர் ஆகி வந்துடும். நான் அதை எடுத்து ஆஃப்டர் எஃபெக்டில் போட்டு காம் பண்ணிக்க வேண்டியதான். காம் பண்ணி ஃபைனல் அவுட்புட் எடுத்துக்கலாம்.
நான் அது வந்து என்னால் முடிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை போடுறேன் காம் பண்ணுறதையும். ஸோ வந்து பேட்ச் ரெண்டர் எப்படி போடுறேன்னு பார்த்துங்க. பேட்ச் ரெண்டர் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பேட்ச் ரெண்டர் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பேட்ச் ரெண்டர் வித் அர்னால் ரெண்டர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி இது வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இங்கே வந்து இது முடிஞ்சு இங்கே வந்து பர்சன்டேஜ் காட்ட ஆரம்பிக்கும். ஒரு ஃப்ரேம் எவ்வளோ நேரம் ஆகிட்டு எத்தனை பர்சன்ட் ஓடிருக்கு அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு ரெண்டர் ஆகிட்டுருக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம். ரெண்டர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம். இதே வந்து பேட்ச் ரெண்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு பார்த்தீங்களா, எனக்கு வந்து சோடா கேன் 01th ஃப்ரேம் வந்து எனக்கு ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ முடிஞ்சிருக்கு, 20% முடிஞ்சிருக்கு, 23% முடிஞ்சிருக்குன்னு காட்டும். எனக்கு ரெண்டரை வந்து கேன்சல் பண்ணணும், பேட்ச் ரெண்டரை கேன்சல் பண்ணணும்னா இங்கே போய் தான் கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போ கேன்சல் பேட்ச் ரெண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரு கேன்சல் ஆகிடும். இது வந்து பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து டைம் எடுக்கும். ஒரு ஃப்ரேம் எவ்வளோ நிமிஷம் ரெண்டர் ஆகுதோ, நம்ம நார்மலாக இங்கே ரெண்டர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த இதில் வியூவரில். ஸோ ஒரு ஃப்ரேம் எவ்வளோக்கு ரெண்டர் ஆகிடுச்சோ அந்த டைமுக்கு வந்து 40 ஃப்ரேமு ஒவ்வொரு ஃப்ரேமாக ரெண்டர் ஆகி அடுத்தடுத்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ரேம் வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ரெண்டர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு காம் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன்.